75 வயசு ஆபிரகாம் அழைக்கிறாரு. பூர்வீகமா ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறால கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, ஆபிரகாமே நான் ஒரு ஊர் வச்சிருக்கிறேன், அந்த ஊருக்கு நீ போ, உன் இனத்தை விட்டு தேசத்தை விட்டு போன்றாரு. 75 வயசுல ஒரு வயதான கிழவன் எந்த ஊர்ல போய் குடியேறுவாரு? எப்படி போக முடியும்? சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாரு ஆபிரகாம். கீழ்ப்படிச்சு தன் மனைவியை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. லோத்தும் வரான். 3 பேரும் கிளம்புறாங்க. கர்த்தர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றாரு. 75 வயசுல அப்படி சொல்றாரு. சொல்லும்போது சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை தரேன், எனக்கு 2 பேரும் வயசாகி போச்சு, பிள்ளை இல்லை, பிள்ளையை தரேன்றாரு. இப்போ ஆபிரகாம் கர்த்தர் என்னெல்லாம் வாக்கு பண்ணாரோ அதுதான் அவருடைய ஃபியூச்சர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிளை படிச்சீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய வசனம் இல்லை, உங்களுடைய ஃபியூச்சர் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? உங்களுடைய ஃபியூச்சர் இருக்கு. தேவன் ஆபிரகாமை கூப்பிடும் போது அவன்கிட்ட சொல்றாரு, இந்த ஊரை விட்டு நான் காமிக்கிற ஊருக்கு போன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஆபிரகாம்கிட்ட பேசினது கடவுளுடைய வசனம் அல்ல, அவனுடைய ஃபியூச்சர் பேசப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவனுடைய ஃபியூச்சர் சொல்லுங்க. அவனுடைய ஃபியூச்சர் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்குள்ள என்னுடைய ஃபியூச்சர் இருக்கிறது. ஓ, எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆண்டவர் என்கிட்ட பேசும் போதெல்லாம் என் எதிர்காலத்தை பேசுகிறார். நான் என்னவாக போறேன்னு பேசுகிறார், என்ன நிலைமைக்கு வர போறேன்னு பேசுகிறார், எவ்வளவு உயரமாக போறேன்னு பேசுகிறார், எவ்வளவு எனக்கு கிடைக்க போகுதுன்னு பேசுகிறார். ஆகவேதான் பைபிளை நீங்க படிக்க வேணும். படிக்க 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 உங்க ஃபியூச்சர் உங்க கண்ணு முன்னால வரும். ஆபிரகாம் சொல்றாரு, நான் காமிக்கிற ஊருக்கு போ, நான் உனக்கு பிள்ளைய கொடுப்பேன், ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிப்பேன், உனக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். இதெல்லாம் சொன்னாரு. இதெல்லாம் அவனுடைய ஃபியூச்சரை பற்றி சொன்னார். 75 வயசுல கிளம்பிட்டார் சார். கிளம்பிட்டார். என்ன கிளம்பினார் தெரியுமா? எப்படி கிளம்பினார் தெரியுமா? அப்படி வசனம் இல்லை, நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கிளம்பினார்னா, நான் விட்டு விட்டு போவது நான் பெறப்போகிறதை விட அவ்வளவு ஒன்றும் பெரிதல்லன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் அர்த்தம். நான் இப்போ விட்டுட்டு போறது, நான் என்ன கேட்குறேன், உங்கள் பிரச்சனை இருக்கே, உங்கள் சூழ்நிலை இருக்கே, அதையே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே, 75 வருஷமா குழந்தை இல்லை, பிள்ளை இல்லைன்னு. இது பெருசா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்றாரு. அது பெருசா? எது பெருசு? இப்ப இருக்கிற சாப வாழ்க்கை பெருசா? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு, அந்த வாழ்க்கை பெருசா? அதுதான் ஆபிரகாம் பார்த்தாரு. நான் விட்டுட்டு போறது நான் பெற போறதை விட ஒன்றும் அவ்வளவு பெரிதல்ல. அதுதான் ஃபெய்த். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்போது என்ன தெரியும்? நான் விட்டு விட்டு போவது நான் பெறப்போகிறதை விட ஒன்றும் அவ்வளவு பெரிது அல்ல, அவ்வளவு அதிகமானது அல்லன்னு விட்டுட்டு போனாரு. இதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆபிரகாம் ஒரு ஆள் கிளவியா இருந்தவங்க கிளம்புனாங்க பாருங்க. நல்ல கவனிங்க, கிளம்புனாங்கல்ல, அவங்க சந்ததியில தான் ஈசாக்கு வராரு, யாக்கோபு வராரு, யோசேப்பு வராரு, தாவீது வராரு. இந்த ஆபிரகாம்னு ஒரு ஆள் மட்டும் கரெக்டா கிளம்பாம இருந்திருந்தான் வைங்க, இந்த சந்ததியெல்லாம் போயிருக்கு, தலைமுறையெல்லாம் போயிருக்கு. அதனாலதான் நீங்க ஒரு நபர் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நபர் ரொம்ப முக்கியம். ஒரு நபர் அந்த விசுவாசத்துல அந்த ஃபியூச்சரை பார்த்து பைபிளை படிச்சு உங்க லைஃப் ட்ராக்க நீங்க மாத்துறது ரொம்ப முக்கியம். உங்க பெற்றோர் செய்யாம இருக்கலாம், நீங்க யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் பெருசா பாக்குறீங்க, அவங்கள செய்யாம இருக்கலாம். பட் ஆனா நீங்க மட்டும் இன்னைக்கு உங்க லைஃப் ட்ராக்கை கரெக்டா வார்த்தையில கொண்டு வந்துட்டீங்க, உங்க ஃபியூச்சரே மாறிடும். உங்க சந்ததியினுடைய தலைமுறையினுடைய பேரு உலகளாவிய விதத்தில் பேசப்படுற அளவுக்கு மாறிடும். இன்னைக்கு வரைக்கும் பேசுறது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, இவங்கெல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததிகள். அது மட்டும் இல்ல, இயேசு. இயேசு யாரு? மத்தேயு 1:1 சொல்லுது, ஆபிரகாமின் குமாரன் ஆகிய இயேசு. எவ்வளவு பெரிய நீண்ட தூரம் உங்களுக்கு எனக்கு தெரியாது. நம்ம ஃபியூச்சர் நமக்கு பெருசா தெரியாது. நமக்கு என்ன, ஆண்டவரே இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாதம் வாடகை கட்டினா போதும் ஆண்டவரே, ஆண்டவரே 3 வேளை சாப்பாடு கிடைச்சா. இதுதான் நம்முடைய ஃபோக்கஸ். நம்ம ஃபியூச்சர்னாலே இதான். மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம், இதுதான் நம்ம ஃபியூச்சர். நல்ல ட்ரெஸ் கிடைக்குமா, நல்ல ஸ்கூல் போவோமா, இதுதான் நம்ம ஃபியூச்சர். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை அது இல்லை, நான் வச்சிருக்கிற டயக்ராம் வேற, என்னுடைய கிராஃப்ட் வேற, நான் உன்னை குறித்து யோசித்து வச்சிருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள் வேற. அதனால தான் அவரோட இணைந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.